ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரை கடையிலுக்கு வந்து நான் வெங்காயம், பூண்டு, கீரை இதெல்லாமே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கடையிலுக்கு. அப்புறம் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு வந்து எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தாளிச்சிட்டு நல்லா எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து இட்லி வெந்துருச்சு, நம்ம அதையும் எடுத்துடலாம். இப்போ சாம்பாருக்கு வந்து சாம்பார் பருப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து அதில் வந்து அப்படியே காய் எல்லாமே போட்டுட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து 2 விசில்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளி ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம் நம்ம. இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியோட சர்வ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து கீரை கடையிலும் கடைஞ்சாச்சு. அப்புறம் வந்து கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சோம்புத்தூள், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா சிம்மில் வச்சு வறுத்தெடுத்தால் நம்மளோட ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பையனுக்கு வந்து கர்ட் ரைஸு, கோவக்காய் ஃப்ரை, கிரேப்ஸு, அப்புறம் வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி தான் நான் எடுத்திருந்தேன் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு. எனக்கு வந்து சாம்பார் சாதம், கோவக்காய் அண்டு கீரை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் சாம்பார்.